ஹலோ மக்களே, நான் உங்கள் குட்டி ராட்சசி. வெளிநாடு போய் 2 வருஷம் சம்பாதிச்சா போதும், அப்புறம் ஊரில் வந்து செட்டில் ஆகலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சத்தியமாக நம்பாதீங்க. 20 வருஷம் ஆனாலும் செட்டில் மட்டும் ஆக முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டின் மறுபக்கம்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பெரிய நல்ல சம்பளத்துக்கு இந்த ஐடி வேலை மற்ற நல்ல சம்பளத்துக்கு வந்து வேலை பார்ப்பாங்க கல்ஃப் லைஃப்பில். அவங்க வந்து வெளிநாட்டு லைஃப்பை பற்றி போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த யூடியூபர்ஸ்க்கு என்ன ஆகும், வியூஸ் வந்து நல்லா போகும். அவங்க வந்து கேள்விப்பட்டதையும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சர்க்கிளில் உள்ளவங்களையும் இது பண்ணி தான் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா போகும். அதே இது அவங்க சின்ன யூடியூபர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த கஷ்டத்தை வெளிநாட்டு வாழ்க்கையின் மறுபக்கம் அந்த ஹெட்டிங்கில் உள்ள லைஃப், அந்த கஷ்டமான லைஃப்பை வந்து அனுபவித்து அந்த லைஃப்லேயே வாழ்கிறவங்க வியூஸ் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்னது வியூஸ் போகவே செய்யாது. ஓடி உழைச்சாலும் கையும் காலும் விரைச்சி நின்னாலும் அன்பாக பேசுறதுக்கு யாரும் கிடையாது. காசு என்பது வந்து கையில் நிற்கவே செய்யாது. நம்ம ஊருக்கு காசு அனுப்பி விட்டு இது பண்ணாலும் கடன் தொல்லையும் தீராது. இதை வந்து நம்ம யார்கிட்டயா போய் சொன்னோன்னு நினச்சிங்களா, நம்பவே மாட்டாவ. ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னு ஒரு பேர் நம்ம ஊரில். உனக்கு என்ன மாதம் ஆனால் நல்ல சம்பளம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கல்ஃபுக்கு யாரெல்லாம் வாராங்க, எப்படிப்பட்டவங்க வாராங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? 75% வந்து யார் வாரான்னு பார்த்தா கடன். வீட்டில் வந்து கடன். நம்ம அங்கே வெளிநாடு போய் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா ஊரில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடுவாங்க, நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம், எடுத்துடலான்னு நினைப்பாங்களோ அவங்க தான் வர்றது ஃபஸ்ட்டு. அவங்களாம் என்னது கடன். மூத்த பையன் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து மூத்த பையன் வீட்டில் யாராவது இருப்பாங்களா, நம்ம போய் தான் நம்ம வீட்டை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரணும், கடன் எல்லாம் அடைக்கணும். நம்ம அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அக்கா கல்யாணத்தை பார்க்கணும், தங்கச்சிக்கு படிப்பை பார்க்கணும் அப்படின்னு. அண்ணன் தம்பி இருந்தால் தம்பிக்கு பார்க்கணும், எடுக்கணும் அப்படின்னு உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தான் போகணும், நம்ம போய் வெளிநாட்டில் போய் நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் அம்மா அப்பாக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நிறைய பேர். சரிங்களா? இது வந்து வெளிநாட்டுக்கு வர்றது வந்து யாரும் விருப்பப்பட்டு போகிறதே கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யார்கிட்டயா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் யாராவது விருப்பப்பட்டு போகிறாங்களான்னு. கண்டிப்பாக கிடையாது. ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏதாவது கடன், ஃபேமிலி, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பார்க்கணும், எடுக்கணும், அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வரணும். வேறு என்னது சொல்லலாம், அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரெஷர்னால் மட்டும்தான் அவங்க தள்ளப்படுறாங்க வெளிநாட்டுன்னு வாழ்க்கையை தவிர அவங்களுக்காண்டியோ இல்லை பணத்துக்காண்டியோ யாரும் வெளிநாட்டுக்கு வந்து வரது கிடையாது. 75% தான் இப்போ வந்து நான் போட்டிருக்கேன் எப்படிப்பட்டவங்க இங்கே வேலைக்கு கல்ஃப் லைஃபுக்கு வராங்கன்னு. இன்னும் 25% கேட்டகரி பீப்புள் எப்படி வராங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா வெளிநாட்டின் மறுபக்கம் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.